மிஸ்டர் மண்புழு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிஆர்பி போல்ட்ரி ஃபார்மில் தான் இருக்கும். இது வந்து அமைந்திருக்கிற இடம் வந்து அண்ணன் சொல்லுவார். ஆனால் நீங்களே சொல்லிடுங்கண்ணா. வணக்கம் நண்பர்களே. நம்ம மண்புழு சேனல் நண்பர்கள் வந்து ஒரு அருமையான விஷயத்தை வந்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் சேர்த்தணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்மளோட லேண்ட்மார்க்கு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பி அக்ரகரன் வழி HNLE போஸ்ட் ஆஃபீஸு, வேறுபள்ளி போஸ்ட் ஆஃபீஸு, HNLE ஊர் வில்லேஜுங்க. இங்கே தான் நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து பிஆர்பி பவுல்ட்ரி, நீங்கள் வந்து கூகுளில் டைப் பண்ணாலும் வந்துடுங்க. இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் இங்கே தான் நம்ம அமைஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 இயர்ஸாக தான் நம்ம இந்த பவுல்ட்ரி ஃபார்ம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம எல்லாமே வந்து பேரண்ட்லேருந்து ஹேச்சரிஸு, ஃபீடு மில்லு எல்லாமே நம்ம ஓனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. நண்பர் வந்து நமக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கிறாரு. ஆமாண்ணா. ஆமாம். ஆனால் இப்போ நம்ம வந்து எதுக்காக வந்திருக்குன்னு சொன்னால், பின்னாடி பேக்ரவுண்டில் வீடியோ ஓடிட்டுருக்கோம், நம்ம நேர்களும் பார்ப்பாங்க. ஓகே. நம்ம காடை பண்ணிக்கு தாங்க வந்திருக்கோம். சரி. வந்து பார்த்தீங்கன்னா சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சிக்குன்னு சொல்கிறதா இல்லை பெரியசுன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அண்ணங்கிட்டே கேட்டலாம்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட கேட்குறேன். எப்படி நான் சொல்லுங்கண்ணா. அது இப்போ நம்ம காடை வந்து குயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்தது வந்து பெரிய காடைங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பெரிய காடைங்க. இது வந்து இன்றைக்கி 28 நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி வந்து 28 நாள் குஞ்சு. ஆமாம், 28 நாளில் இது சேலுக்கு போகக்கூடிய டைமுங்க. நேற்றும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லிஃப்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அது போக நம்ம பேரண்ட் வேறு பக்கம் இருக்குது. இப்போ முட்டை அடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலில். இந்த 28 நாளுக்கு அப்புறம் இந்த காடை வந்து மேக்ஸிமம் வந்து 22 நாள்லேருந்து 35 நாளுக்குள்ளே காடை வந்து சேல்ஸுக்கு போயிருங்க. அது கொஞ்சம் பெருச்சு 30 நாளுக்குள்ளே சேல்ஸுக்கு போயிடும். 30 நாள்லேருந்தே சேல்ஸுக்கு போயிடும். ஸோ இந்த காடை வந்து உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இங்கே லோக்கல் கடை இருக்கிறவங்க இவங்க யாராவது நீங்கள் வந்து நேரடியாக என்னோட நம்பரை காசை கடைசியில் கொடுப்பாங்க. நீங்கள் தொடர்பு கொண்டு நேராக வந்து ஃபார்ம் ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ரேட்டுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. அது போக டெலிவரின்னு ஒரு ரேட் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 30 கிலோமீட்டர் மேக்ஸிமம் எங்களோட ரெடன்ஷன் இந்த ஃபார்ம்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே நாங்கள் டோர் டெலிவரி கொடுக்குறோங்க. 200 காடை மேக்ஸிமம் வந்து ஆர்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பணம் கூகுள் பேயா ஃபோன்பேயா இல்லை நேரில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்துருங்க, நாங்கள் அங்கேயே டோர் டெலிவரி கொடுத்துருவோங்க. அதுபோல் காடை சிக்ஸ் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ரேட்டு மேக்ஸிமம் ஒரே ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட்டு வந்து ப்ரைஸ் வச்சுருக்கோம். இது நீங்கள் நேரில் எங்களுக்கு வீக்லி ஒரு டைம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போங்க. நீங்கள் வீக்லி ஒரு டைமு எங்ககிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த பவுல்ட்ரி ஃபார்மை வந்து இல்லத்தரசிங்களும் சரி இல்லை ஃபார்ம் வச்சு ஒரு வயசானவங்க நாங்கள் ஃபார்ம் மெயின்டைன் பண்ணுறேங்க, எங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 10,000 இன்கம் வேணும், நான் ஒரு செட்டு போடலாம் அப்படி இருக்க ஒரு ஆசையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து தொடர்பு பண்ணுங்க. நாங்கள் வந்து ஒரு பைபாக் சிஸ்டம் கொடுக்குறோங்க. அந்த பைபாக்கில் எப்படின்னா சிக்ஸ் இன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்க வேணும். நாளைக்கு நாங்கள் அதுக்கான மெடிசனு ஃபீடு எல்லாமே நீங்கள் இப்போதைக்கு கேஷ் கொடுத்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நாங்கள் உங்கள்கிட்ட இருந்து அந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்ன நிலை இருக்கோ அந்த நிலவரத்துக்கு நாங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் சார் நீங்கள் அப்போ நிறைய எங்களுக்கு லாஸ் கேட்கல சில பேர் வீடியோவில், சார் இப்போ நீங்கள் அதிக ரேட்டு கொடுத்துட்டு நாளைக்கு வந்து கம்மி ரேட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை நண்பரே. காடை அப்போ என்ன பேசிக் மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் காடை எடுப்போம். உங்களுக்கு காடையில் லாஸ்ன்றது கிடையாது. இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து நாங்கள் ஒரு 8 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. அது ஃபீடு காஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா போகுங்க. மாட்டாலிட்டி செலவு ப்ரோட்டீன் செலவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 ரூபா காஸ்ட்லி எடுக்குன்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட காடை ரேட்டு 30 to 32 ரூபா இருக்குங்க ஒரு காடையோட ரேட்டு. இதில் வந்து நீங்கள் கரெக்டாக மாட்டாலிட்டி இல்லாமல் நீங்கள் தொழில் மாதிரி நம்ம பண்ண முடியும்னா லாஸ் கிடையாதுங்க. இந்த ஒரு பைபாக் சிஸ்டம் இருக்குது. ஒரு 1000 காடை வளர்த்தலாம். ஒரு மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து 1000 6 நீங்கள் வாங்கினுங்க. அப்போ தான் வந்து அந்த காடையோட, ஏன்னா இப்போ ஒரு காடைக்கு 5 ரூபான்ற போது ஒரு 5000 இன்கம் வேணும். ஒரு மாதம் ஃபுல்லாக ஒரு மனிதர் உழைக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு 5000 10,000 ரூபா கிடைச்சாதான் ஒரு தொழில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஊதியமாக இருக்கணும். ஆமாம், அவர் உழைக்கக்கூடிய ஊதியத்துக்கு நமக்கு கிடைக்கணும். அதனால் மேக்ஸிமம் 1000 குவான்டிட்டியாவது நம்ம எடுக்கணுங்க சிக்ஸு. அந்த மாதிரி ஒரு பைபாக் கொடுத்துட்ருக்குது. இந்த காடை வந்து விசேஷத்துக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு சில பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காடை இந்த மந்தில் வந்து இந்த குளிர் காலத்தில் வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் நல்லா இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா சளிக்கு இந்த காடையை வந்து நம்ம வந்து பெப்பர் போட்டு அப்படியே சமைச்சு சாப்பிட்டோம்னா சளி தானே போயிடும். இதில் வந்து எந்த ஒரு மெடிசனும் ஆட் பண்ண மாட்டாங்க. காடை 28 நாள்ன்றது வெறும் ஃபீட்ஸ் மட்டும்தான் சாப்பிடுங்க. ஓஹோ, எந்த ஒரு இன்ஜெக்ஷனும் எந்த ஒரு மெடிசனுமே இதுக்கு நாட் மெடிசன். ஒன்லி ஃபீட்ஸ் கொடுக்குங்க. 28 நாள் இந்த காடை செல் போயிடும். அவ்வளோதான், பிறகுது திரும்பி வளருது. ஆமாம், அவ்வளோ. இந்த காடை நீங்கள் வந்து சளிக்கு வந்து அவ்வளோ அருமையாக பயன்படுத்தலாம். நம்ம லென்ஸுக்கு வந்து இந்த காடை சாப்பிடும் போது சூப்பாவா இல்லை கிரேவியாக சாப்பிடும் போது நம்ம லென்ஸில் இருக்கிற நுரையீரலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சளி பிரச்சனை நமக்கு வராதுங்க. அதனால தான் குளிர் ஃபுல்லாகவே அது ஆமாங்க எடுத்துருங்க. குளிர் பிரதேசத்தில் வந்து டக்குன்னு சமைக்கக்கூடிய உணவாக இருக்கிறது வந்து காடைங்க. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட் எல்லாருமே சாப்பிட்லாம். சிறியவங்கலேருந்து பெரியவர் வரையிலும் இந்த கறிக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாதுங்க. கொலஸ்ட்ரால் ஏறிடும் இல்லை வந்து அந்த பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை வரும் வாயு வரும் அந்த மாதிரி இந்த காடைக்கு வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாதுங்க. ஆனால் கோழியில் ஒன்று சொல்கிறாங்க, மட்டனில் ஒன்று சொல்கிறாங்க, ஆமாம் கோழியில் ஒன்று சொல்கிறாங்க. காடை எதுவுமே கிடையாதுங்க. காடை நீங்கள் நார்மலாக சிறிய குழந்தைலேருந்து பெரிய குழந்தை வரலையும் நம்ம சமைக்க தெரிஞ்சு வந்து சுட்டு சாப்பிட்லாம், இல்லை கிரேவி பண்ணி சாப்பிட்லாம், சூப் வச்சு சாப்பிட்லாம். கிட்ட அவங்க வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. இதில் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு உணவுங்க. சரிண்ணா, இப்போ எனக்கு வழக்கம் போல் நான் கேட்குற ஒரு டவுட் ஒன்று கேட்டுடுறேன். என்ன டவுட்னா,
பிறக்குது 30 நாளுக்குள்ளேயே வந்து வித்துறேன்றீங்க. அது எப்படின்னா நடுவில் முட்டை கிடைக்குது? முட்டை காடை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 45 நாள் வந்து காடை வளர்த்தினா தாங்க முட்டை வரும். ஓஹோ, இதே காடையே 45 நாள் வரைக்கும் முட்டை எடுத்துக்கலாம். 45 நாளைக்கு முட்டை ஸ்டார்ட் ஆகுங்க. ஒரு 50-60 நாள்ன்ற போது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை ஃபீக் கவரேஜ் வந்துடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காடை வந்து பார்த்தீங்கன்னா 60 நாளில் நமக்கு முட்டை நல்ல ஃபீக்கேஜ் ஆகுங்க. அந்த முட்டை எவ்வளோ நாள் வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து ஒரு 6 month to 5 month முட்டை வைக்குங்க. இந்த 5 மாதம் வெளியே எவ்வளோ முட்டை ஒரு காடை கொடுக்கும் அப்படின்னா 100 காடைக்கு 80 முட்டை வருங்க. இந்த 80 முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சிங் பண்ணலாம், சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய வகையில் வந்து இந்த வெரைட்டி இப்போ வந்து காடை முட்டையில் சாப்பிட்றதுக்கு வருங்க. இப்போ அந்த மால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை வச்சுருப்பாங்க நான் பேக் பண்ணி. இந்த காடை முட்டைக்கு நம்ம கோழி முட்டைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை சின்னதாக தான் இருக்குன்னா ப்ரோட்டீன் லெவல் வந்து ரொம்ப அதிகம். இந்த முட்டையை சாப்பிடும்போது நமக்கு அந்த பிரெயினில் இருக்கிற சோக்கெலாம் வந்து வரவே வராது. அதே மாதிரி இந்த காடை முட்டைக்கு இந்த முட்டைக்கு நான் ஏதோ வீடியோவுக்காக வந்து சொல்லலாம் அப்படின்லாம் கிடையாதுங்க. மற்ற முட்டை இந்த முட்டையை எடுத்து லேசாக வந்து அப்படியே தரையில் போட்டு ஒரு நாள் விட்டுருங்க. ஸோ இந்த காடை முட்டை இன்றைக்கி உடஞ்சதுன்னா அடுத்து வந்து 48 மணி நேரத்துக்குள்ளே இது வந்து புழுவாக மாறிடும். காடை முட்டை மற்ற முட்டை வந்து அப்படியே கெட்டு போகும். நம்ம நாட்டுக்கோழி முட்டையாகட்டும், சாப்பிட்ற ஒயிட் முட்டையாகட்டும், பிராய்லர் முட்டையாகட்டும், கடக்கநாத்தா முட்டையாகட்டும், எந்த முட்டையை நீங்கள் டெஸ்ட் பண்ணாலும் சரிங்க, ஒரு மண் இருக்கிற இடத்துல இந்த முட்டையை சாதாரணமாக கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா மற்ற முட்டை அப்படியே கெட்டு போய் அதுக்கப்புறம் தான் புழு வைக்கும். இது 48 மணி நேரத்துக்குள்ளே வித்தின் 48 மணி நேரத்துக்குள்ளே இது புழுகாக மாறிடும். என்ன காரணம் அப்படின்னா நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு மண்புழுலேயே வந்து எந்த இடத்துல சத்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மண்புழு டக்குன்னு உருவாகும். உண்மைதாங்க. அப்போ இந்த முட்டையில் ப்ரோட்டீன் லெவல் அதிகரிக்க போய் தான் இந்த புழுகு உடனே வைக்கும். அதனால் இது அவ்வளோ பெரிய சத்துனா அவ்வளோ ஒரு ஸ்பெஷாலிட்டியான இந்த காடை முட்டையில் வந்து விரிவாகும். அதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் வந்து நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறையா பிஸ்னஸ் பண்ணுங்க இந்த பவுடர் லைனில். இந்த காடையை வந்து சூஸ் பண்ணி நாங்கள் பண்ணக்கூடிய காரணம் அதுதாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் அத்தனை பேரும் பைபாக் பண்ணக்கூடிய சிஸ்டம் அனுப்பிச்சிருக்காங்க. எத்தனை பேர் காடை வளர்த்துறதுக்கு விருப்பப்பட்டாலும் சரி, இல்லை காடை வாங்க விருப்பப்பட்டாலும் சரி, இல்லை முட்டை வாங்க விருப்பப்பட்டாலும் சரி, எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வீக்லி 1 time நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி சந்தேகமாக இருக்குது, காடை நான் எப்படி வளர்த்துறது, மழை காலத்தில் செத்து போகிறோம், ப்ரூடிங் போட முடியாது, அது சின்ன குஞ்சியாக இருக்கும், மேக்ஸிமம் 6 குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 10 to 11ங்க. அந்த 10லேருந்து 11 கிராம் அந்த தாங்க குவாலிட்டியான சிக்ஸ். அது அப்போ தான் நம்ம வளர்க்க முடியுங்க. அந்த மாதிரி குவாலிட்டியான சிக்ஸ் நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறோங்க. சிக்ஸு கிடைக்குது, முட்டை கிடைக்குது, காடை கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. பைபாக் அது போக கொடுத்துட்ருக்கோம். யார் காடை வளர்த்துறவங்களா இருந்தோம் இப்போ வாரத்தில் வந்து மேக்ஸிமம் 1000 காடைக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் நாங்களே பெருசாகனா எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எங்ககிட்ட நாங்கள் மெடிசினு, ஃபீட்ஸு எல்லாமே கொடுக்குறோங்க. திரும்ப ரிட்டன் காடை நாங்களே எடுத்துக்கிறோங்க. அதனால் பார்க்குற மக்கள் சீக்கிரம் வாங்க, பண்ணிக்குவோம். போயிட்டே இருக்குது, டைம்லாம் போயிட்டே இருக்குது. நம்மள மாதிரி படித்த பசங்களும் வரலாம், படிக்காதவங்க வரலாம், விவசாயிகளும் வரலாம். விவசாயம் இல்லைங்க நான் மாடி மேலே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக மாடி மேலே வளர்க்கலாம். நான் காடை நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், ஷெட்டு அமுச்சு தரத்துக்கு அண்ணன் ரெடி. ஆனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து அவர்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கும் தெரியும். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம வீடியோஸ் வந்து இந்த மாதிரி வந்து பாருங்கள். அண்ணன் வந்து பாருங்கள் நிறைய மருத்துவத்தையும் சொன்னார், தொழிலும் சொல்லியிருக்காரு, பைபேக் சிஸ்டமும் சொல்லியிருக்காரு. அப்படின்னும் போது நான் ஒவ்வொன்றும் வீடியோவும் தேடி போகிறதால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். நாங்கள் ஏன்னா அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயமாக நாங்கள் பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. நம்ம வந்து அது விளக்கம் போல் நம்ம லைவ் போடலான்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு லைவாக வந்து நம்ம பேச போகிறோம். இதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. மிகவும் நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ.